வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்துல நம்ம கையில வந்திருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிப்பக்கம் லொகேஷன்ல இருக்கு. சதாசிவ நகர் மெயின் பஸ் ஸ்டாப் விஎன்இலா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா 2 கார் பார்க்கிங் இருக்கு, 30 அடி ரோடு மேல இருக்கு. ஸோ அதோட பெரிய பிளஸ் என்னன்னா இது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், 24 அடி ஃப்ரண்டேஜ், சைடு லென்த் வந்து 50 அடி, 24க்கு 50, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட்ல 2 கார் பார்க்கிங் போட்டு சுத்தி ஷெட் பேக் விட்டு ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க. இது ஒரு சவுத் ஃபேஸ் பண்ண ஒரு வீடு. இதுல இருக்கிற பெரிய பிளஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தே ஆகணும். காரணம் என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அப்ப வீடு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஹைட்டாவும் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போறோம். நம்ம சவுத் ஃபேசிங்ல உள்ள என்ட்ராய் உள்ள போறோம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் வைக்கிறதுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டி இங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்ல நீங்க பார்க்கும்போது ஒரு ஓப்பன் கிச்சன் நம்மளால பார்க்க முடியுது. வித் பூஜா ரூமோட சேர்த்து நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன். இந்த ஓப்பன் கிச்சன்ல இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா அப்படியே பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்புறத்துல வந்து பாத்திரங்கள் துவைக்கிறது, துணிகள் வாஷ் பண்றது, மற்ற விஷயங்கள் துணிகளை உணர்த்துறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சௌரியமான ஒரு இடம். அதனாலதான் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. பைப்லைன் ஒரு 3 பைப்லைன் டேப் கொடுத்துருக்காங்க. அது தவிர இண்டிபெண்டன்ட் மோட்டார் இங்க இருக்கு. ஸோ இந்த சைடு நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கமும் ஷெட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க, நல்லா கேப் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா ஒரு வீடு வாங்கும்போது எந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்ப அகைன் கிச்சன் வழியா அப்படியே நம்ம வரோம். ஸோ கிச்சன் வழியா வரச்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்கு. ஸோ அதே சேம் டைம்ல இங்க கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. ஸோ இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸ் ஆஃப் த பெட்ரூம் உங்களுக்கு வித் கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்லாம் இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யார் ஒருத்தர் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒரு தனி வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கான ஒரு வீடு தான் இது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா மேல நீங்க திரும்ப இன்னும் 2 மாடி கட்டுறதுனா கட்டிக்கலாம், இல்ல இன்னும் 1 மாடி நீங்க கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். உங்க விருப்பம் தான் அது. ஏன்னா இப்போ 1 மாடி தான் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க 3 மாடி வரைக்கும் கட்ட முடியும், இன்னும் 2 மாடி நீங்க கட்டிக்க முடியும். அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு. நான் பேக் டு உங்களுக்கு அதையும் சொல்றேன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல ஏறி வந்துட்டோம். ஏறி வந்தவொடனே ஒரு சர்க்கேஸ் ஏரியா இருக்கு. இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் ஏதாவது வைக்கிறது இருந்தா ஒர்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் கபோர்டு எல்லாம் போட்டு வித் அட்டாச் டாய்லெட் கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுல ரோடு ஃபேசிங் ஆஃப் த பால்கனி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க பாத்துட்டீங்க. தென் நான் இப்ப ரோடு ஃபேசிங் ஆஃப் த பால்கனி உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோடு ஃபேசிங் ஆஃப் த பால்கனி. கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல லென்த்தியான ஒரு பால்கனி. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் நல்லா நீட்டா ஒரு வாக் மாதிரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு பால்கனி இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம். இது தேர்ட் பெட்ரூம். இது இந்த தேர்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அகைன் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமே வித் அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்கு. இன்னொரு பெட்ரூம் மேல உங்களுக்கு. ஸோ 2 பெட்ரூம் மேல இருக்கு, ஒரு பெட்ரூம் கீழே இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் கொண்ட இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு சேலுக்கு ரெடியா இருக்கு. இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நல்லா வெளிச்சமான வீடு, நல்ல காத்து வசதியா இருக்கு, படிக்கட்டு உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா. இப்ப நான் மொட்டை மாடி போயிட்டு இருக்கேன். மொட்டை மாடி போயிட்டு கீழே இறங்கி வரும்போது நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சொல்றேன். இந்த மொட்டை மாடி ஏறுற வே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து சைடு வழியா ஏறுற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு 2 விதத்துல பெரிய பிளஸ். மேல 2 மாடி கட்ட முடியும், அது ஒரு பெரிய பிளஸ். வித் வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்ல கட்டின வீடு. இது சுத்தி நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா அகெயின் நீங்க மேல இருந்து ஒரு லாங் வியூல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இப்ப படிக்கட்டு கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க படிக்கட்டு அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெளியில இருந்து நீங்க மேல ஏறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க இந்த வீட்டுல வந்து பண்ண முடியும். அப்ப வெளியில இருந்து நீங்க மேல ஏறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ ஷுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர். நீங்க 2 ஃப்ளோர் நீங்க கட்ட முடியும். இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் மட்டும் இப்ப கட்டியிருக்காங்க. இன்னொரு நீங்க 2 மாடி கட்டுறதா இருந்தாலும் தாராளமா நீங்க கட்டிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து இன்னும் 1 மாடி மட்டும் நான் கட்டிக்க போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா கட்டிக்க முடியும். இப்ப நீங்க மேல 1 மாடி மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் நீங்க போட்டு கட்ட முடியும். ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் நீங்க போட்டு கட்டினீங்கன்னா அது வந்து நல்லா பேஷியஸாவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து கீழே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம். ஸோ அதாவது கிரவுண்ட் கம் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி ஆயிடும். கீழே இருக்கிறவங்க ஒரு பெட்ரூமை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க,
கம் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ட்ரிபிள் பெட்ரூமே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்ப 6 பெட்ரூம் இந்த வீட்டில் வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் இங்க அவைலபிளா இருக்கு. மேபி நீங்க ஒரு மேல ஒரு ஃப்ளோர் கட்டிட்டு ஒரு 25,000 நீங்க ரெண்டுக்கும் நீங்க கொடுக்க முடியும். அந்த ஆப்ஷனும் அந்த வீட்டுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே சொல்லிட்டீங்களா சார், பிரைஸ் என்ன சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மிங்க. 1,45,00,000 கோட் பண்றாரு. நெகோஷியபிள் டெஃபினட்டா பண்ணி கொடுப்பாரு. அதோட முக்கியமான விஷயம், இன்னைக்கு லேண்ட் காஸ்டே கிட்டத்தட்ட இங்க 1 கோடி ரூபா வந்துருது. பில்டப் காஸ்ட் கிட்டத்தட்ட